வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான். முட்டை 65 தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற நேரத்தில் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த எக் 65 எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 65 செய்கிறதுக்கு ஒரு 7 முட்டையை வேக வச்சு மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் இது போல் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இது போல் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி மாவுலாம் எப்படி கரைப்போமோ அதே போல் நல்லா திக்காக கரைச்சிக்குங்க. பஜ்ஜி மாவுக்காக இது கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் இது. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இதிலே நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பொரிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கலான்னு சொல்லி நான் சேர்க்கலை. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன பகடா போல் நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். மீதம் இருக்கிறதையும் இதே போல் பொரித்து எடுத்துக்குவோம். கடைசி இது போட்டு எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு கொத்து இல்லை 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து பொரித்து எடுங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலையும் இந்த முட்டை 65யோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ நம்மளோட 65 ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் இதே அளவுகளோட இந்த 65 ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த எக் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.